பாருங்க பாருங்க அண்ணா, அவசரமா ஆபீஸ் வேலை பாக்குறேன். முதல்ல ஆத்து வேலையை பார்த்துட்டு அப்புறமா ஆபீஸ் வேலையை பாருங்க. அவ ஆத்துல எங்க திரும்பினாலும் அட்டாச் பாத்ரூம் கட்டா. நம்ம ஆத்துல இருக்கிறது ஒரே ஒரு பாத்ரூம். உங்களுக்கு என்ன உன்னு கத்தியே காரியத்தை சாய்ச்சிருவேன். இருக்கிறவன கஷ்டப்பட வேண்டியிருக்கு. காலம் எழுந்திருந்தா இந்த குழந்தைகள் கியூல நின்னுட்டு ஒன்னு வயிற்ற பிடிச்சுண்டு ஒன்னு இடுப்ப பிடிச்சுண்டு அஷ்டகோணலாம் நிக்கிறால பக்க சகிக்கல. முதல்ல இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. ஆடிட்டிங் இருக்கு, கான்ஃபரன்ஸ் இருக்கு, என்ன பண்ண சொல்றேன்? நான் வேணா ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு ஆத்திர குளத்து வேலை செய்யட்டுமா? அதுல ஒண்ணும் குறைச்சல்ல. கொன்னுடுவேன். நானும் பாக்குறேன். 35 வருஷமா நீ ரிப்போர்ட் பண்ணியே காலத்தை கழிச்சுட்ட. ஐ அம் நாட் a baby. நேக்கு 55 வயசாச்சு. எல்லாமே இந்த ஆத்துல என்கிட்ட கேட்டுக்கிட்டு செய்யற மாதிரி ஏன் ஆக்ட் பண்றேன்? ஆத்துல அந்த பசங்க இல்ல, அப்பாகிட்ட சொல்லப்படாதோ? அப்பாளுக்கெல்லாம் எப்ப பொறுப்பு வர்றது? டேம் இட். இப்ப ஏதுக்கு இப்படி அதுகடி பாயறேன்? நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்னு உங்களுக்கு கோவம் வருது? நான் இந்த ஆத்துல வாயை திறந்தா குத்தமா? வாயாடி வாயே, நயாகரா நீர்வீழ்ச்சி மாதிரி. யூஸ்லெஸ் டெவில். ஆமா அண்ணா, இன்னைக்கானும் புத்தருக்கு போதி மரத்தடியில ஞானம் பிறந்த மாதிரி என்ன யூஸ்லெஸ்ன்னு புரிஞ்சுட்டல. வையறதே எல்லாருக்கும் புரியற மாதிரி தமிழ்ல வையுங்க. நான் ஒன்ன வயலடி, என் ஆபீஸ் டைப்பிஸ்ட் தப்பு தப்பா டைப் அடிச்சிருக்காடி. அவள வந்தடி. என்னால இது வேதனை, தலைவேதனை, தலைவேதனை. ஆமா அண்ணா, ஆம்படையா வேதனை, குடும்பம் தலைவேதனை. நீங்க ஹாயா இருக்கணும்னா என்ன கல்யாணம் பண்ணிட்டதுக்கு பதிலா இந்த மாதிரி 2 ஃபைல கல்யாணம் பண்ணிட்டு இருக்கணும். எங்கடி போற? அப்படியே நின்னு அபிவாதம் சொல்லி நமஸ்காரம் பண்ற. மூஞ்சிய பாரு, கொன்னுடுவேன். சிச்சி சிச்சி சிச்சி. உனக்கு வாய் முளையில நான் கிழிஞ்ச உனக்கு கொன்னுடுவேன். அப்பா இந்த வீடியோ பாருங்க, அடிக்கறா. ஏய் கழுதையா, கலாட்டாவ பண்றேன். போய் வேலைய பாருங்க, போங்க. சிச்சி 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 சிச்சி. அடியே, அரச மரத்தை சுத்தாதடி சுத்தாதடின்னு சொன்னேன். கேட்டாலோ? குழந்தை வர வேணும்னு கேட்டா குரங்குகளா பெத்து தள்ளி இருக்கா. எல்லாம் டார்ஜான் பிக்சர் மாதிரி தாவறதுகள். எனக்கு கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொன்ன கேட்டியா? எல்லாம் என் கழுத்து அறுக்கிறதுகள். ஏதேது நீங்க போற போக்க பார்த்தா கூடிய சீக்கிரம் என்ன டைவர்ஸ் பண்ணிடுவோம் போல இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிட்டதுல அப்படி என்ன குறைஞ்சு போயிட்டு? எங்க அம்மா உங்களை அரும்பாடுபட்டு படிக்க வச்சா, அதனால என்ன கல்யாணம் பண்ணிட்டேன். ஆதாயம் இல்லாம உங்க அம்மா என்ன படிக்க வைக்கலடி. நீ வாயாடி, விலை போகல, எவனும் கிடைக்கல, எங்க எழுத்துல மாட்டிவிட்டா. நேக்கு ஒரு கிராட்டிடியூட், நன்றி கடன், அவ்வளவுதான். போறோம். தத்து பத்துன்னு உளராதே. சாசுக்கு வாக்கப்பட்டா புளிய மரம் ஏறிதானே தீரணும். ஏண்டி, முன்னெல்லாம் குழந்தைகளை வைக்கிற மாதிரி ஜாட மாடையா என்ன வைவ? இப்ப பிசாசுன்னு நேராவே வைய ஆரம்பிச்சுட்டியா? ராஸ்கல், கொன்னுற. குட் மார்னிங் அங்கிள். வாங்க. குட் மார்னிங். அச்சோ, என்னடி இவன் நாகக்கன்னிகை மாதிரி இருக்கா? ஏமா குழந்தைகளா, நீங்களா காலேஜுக்கா போறேன்? ஏதோ பியூட்டி கான்டெஸ்டுக்கு போறேளாங்காட்டின்னு நினைச்சுட்டேன். அம்மா குழந்தை, இவாடிமா, இங்க வா. அப்படியே. அவன் உன் பேர் என்ன? மாலினி. மாலினியா? நீ ஏன் அவ்வா மாதிரி ட்ரெஸ் பண்ணீங்களே? இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணா அவங்க வீட்ல திட்டுவாங்க. ஆஹா, அவங்க வீட்ல திட்டுவாளா? அப்ப உங்க வீட்ல எல்லாம் திட்ட மாட்டாளா? தண்ணி தெளிச்சு விட்டாளா? ஆரம்பிச்சுட்டா வாங்க. இப்படி சின்ன சிறுசுகள் கிட்ட இன்னதான் பேசணும்னு இல்லையா? சும்மா இரு. இந்த காலத்துல சிறுசுகள் கெட்டு போறதே உன்ன மாதிரி பெருசுகள் ஆளதான். போடி இப்படி. குழந்தை இவாடி. முள்ளடி உடுத்துறாத, நடக்கவே முடியல. உன் பேர் லட்சுமி தானே? ஆமா மாமா. லட்சுமி கடாட்சமா நன்னா ட்ரெஸ் பண்ணிட்டு போக கூடாதோ? இப்படி சாரிய வாரி கண்ணா அப்படின்னு கண்ட இடத்துல அரையும் குறையுமா சுத்திட்டு போறது. அப்புறம் ஆத்துக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல அவன் என்ன ஃபாலோ பண்றான், இவன் என் பின்னால பார்த்து சிரிச்சான், இவன் என் பின்னால விசிலடிச்சான் ரிப்போர்ட் பண்றது. நீங்களா தேடிக்கிறது பாதி, தானே வந்து சேர்றது மீதி. இனிமே இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு உங்க முன்னாடி வரமாட்டோம் மாமா. ஏண்டே, காலையில எல்லாரும் ஸ்நானம் பண்றதுண்டா? போடி போடி இந்த பக்கம். நீங்க வாங்க இந்த பக்கம். ஹலோ, நீங்களா வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சா? பை பை அங்கிள். பை பை. காலேஜ் வரைக்கும் பெண்கள் மாதிரியே தலையை குறிஞ்சுண்டே போங்க. நாளையில இருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சுக்கோங்கடே. குட் மார்னிங் சார். ஐயா பக்கம் விடுடா. லாண்டரி பில்ல கொண்டு வந்திருக்கேன். செத்த இருடாப்பா. ஏண்டி ஃபைல செத்த இருங்கோ. போன மாசம் 40, இந்த மாசம் 42, மொத்தம் 82. ஏண்டி இதுலயா டோபி கணக்கு எழுதி வச்சிருக்க? இதுல எழுதி வச்சா தான் பத்திரமா இருக்கும். 27 ரூபாய் சார். ஒரு மாசத்துக்கு 27 ரூபாயா? மாசம் 2 செலவா சார். அச்சோ, மாசம் 2 செலவையா? ஏண்டி மாசம் 2 செலவே? உன்னுடுவேன். இன்னை வரைக்கும் நான் என் வேஷ்டியை நானே கட்டிட்டு இருக்கேன். இதெல்லாம் உருப்படத்துக்கு வழியா? இந்தாப்பா, பாக்கியே அப்புறமா கொடுத்து அனுப்புறேன். சரிம்மா. ஏன்னா ஏண்டி சாயங்காலம் வரச்சே டைலர் கிட்ட தைக்க கொடுத்த துணியும் பவுடர் டின்னும் வாங்கிட்டு வாங்கோ. அப்படியே ஸ்னோ பாட்டிலும் வாங்கிட்டு வாங்கோ. மறக்காம வாங்கிட்டு வரேளா? பொண்டாட்டியை பார்த்தா போதும், பெருமாள் மாடு மாதிரி தலையாட்டின்டே இருப்பான்.
ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாளி வீட்டை கெடுக்கும். இது ரெண்டுகளும் சேர்ந்தா நம்ம கெடுக்குண்டி. அம்மா ஏண்டா தினம் பணம் பணம் ஏன் உயிரை வாங்குற? அப்பாவுக்கு என்னடி இது? லைப்ரரிக்கு பணம் கட்டணுமா? 20 ரூபாய் கேக்குறான். பரவாயில்லையே, லைப்ரரியில தான் புக்ஸ் இருக்குன்னு குழந்தை தெரிஞ்சு கொடுத்த பழச்சுக்கோ, கொடுத்து அனுப்பு. பண்ணாதே. அது லட்சுமிடா, கண்டடத்துல வைக்காத, இருதயத்துக்கு பக்கத்திலே பாக்கெட் இருக்கும், வச்சுக்கோ. ஃபைல படிக்க விடுறாளா? எங்கடி இல்ல கார காணா? கார் என்ன கடுகு டப்பால இருக்கு, கத்துனதும் கையில கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு. பேருதான் பெரிய மேனேஜர். ஆபீஸ்ல தான் கார் கொடுத்திருக்காளே, உங்க வேலை முடிஞ்சதும் அது ஆத்துக்கு அனுப்பப்படாதோ? நானும் அம்மாவும் கோயில் குளத்துக்கு போயிட்டு வரலாம்னாலும் அதுக்கும் துப்பு இல்ல. என்னடி சொன்ன? ஆபீஸ்கார ஆத்துக்கு அனுப்பவா? உத்தியோகத்துல போறதுக்கு தான் ஆபீஸ்ல கார் கொடுத்திருக்கா, ஆத்து வேலையை கவனிக்கிறதுக்கு இல்ல. ஏன் பஸ்ல போனா கெட்டு போயிடுவா? ஏண்டி அனாவசியமா ஜபர்தஸ்த் எல்லாம் பண்றே? படி உள்ள. சாவுத்திரே, முருகன் கிட்ட சொல்லி பஞ்சாபி சாஸ்திரிய சாயந்தரத்துக்குள்ள என்ன பார்க்க சொல்ல, அகிலாவோட கல்யாண விஷயமா பேசணுமான்னு சொல்ல. சாவுத்திரே, கார் வந்துடுத்துறே. விடு 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 விடு. கொட்டு கொட்டு கொட்டு, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். என்னடி நான் புல் ஃபைட் பண்றியா? சாரி சாரி தாண்டி காய வச்சிருக்கேன். நாட்டா நாட்டா, உங்க தாத்தா போட்டு போட்டுக்கணும், உங்க அப்பா போட்டு போட்டுக்கணும். இன்னைக்கு காலேஜ் விட்ட உடனே எங்க போலாம்? ரமணி, இதெல்லாம் வேண்டாம். எங்க அப்பா பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அவருக்கு கௌரவம் தான் முக்கியம். அதை குலைச்சிட்டேன்னா அவரையே நான் கொன்ன மாதிரி. நீங்க கூட இனிமே என்ன இப்படி எல்லாம் சந்திக்காதீங்க. என்ன ஆக்கல அது? எங்க பார்க்க வந்தாலும் ஏதாவது சொல்லி தட்டி கழிச்சிட்டா எப்படி? அதை விட பிடிக்கலன்னு சொல்லிடலாமே. என்ன ரமணி, ஏன் நிலைமைய புரிஞ்சுக்காம பேசுறீங்க? சரி, வேற எப்படிதான் சந்திக்கிறது? ஆமா, உங்க வீட்டு போன் நம்பர் என்ன சொன்ன? 84126. ஏன்? இனிமே உங்க வீட்டுக்கு போன் பண்ணி உன்னோட பேச போறேன். ஐயோ வேண்டாம் ரமணி. நான் என்ன உங்க அப்பா கிட்டே பேச போறேன்? உங்ககிட்ட தானே. இதெல்லாம் வீண் வம்பு. இல்ல, இதுதான் இப்ப நடைமுறையில இருக்கிற ஒரே வழி. நீ போன் எடுத்தேன்னா யாரோ உன் தோழி ஒருத்திக்கிட்ட பேசுற மாதிரி வாடி ரமணி போடி ரமணின்னு பேசு. வேற யாராவது எடுத்தாங்கன்னா ராங் நம்பர்னு சொல்லி நானே வச்சிடறேன். கரெக்டா ராத்திரி 9 மணிக்கு போன் பண்ணுவேன். பாத்தியாடி பிரின்சிபால் பெத்தவள, நானே எங்க அம்மா கிட்ட லைப்ரரிக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு 20 ரூபாய் ஏமாத்தி வந்துட்டேன். மத்தியானம் எங்க போலாம்? சபையர் போலாமா? இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல். ஆமா, எங்க அப்பா தான் உன்னை காலேஜுக்கே சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. தினம் காலேஜுக்கு போறேன்னு எங்க இப்படி ஊரு சுத்துற? ஊரை சுத்துறடி, உன்ன சுத்துறேன். தொடாத, யாராவது பார்க்க போறாங்க. பாக்கட்டுமே, எனக்கு என்ன விளம்பரம் கிடைக்கட்டுமே. உங்க அப்ப வயிறு எரிஞ்சு உன்னை எனக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கட்டுமே. இது என்ன ரோட்ல விளையாட்டு? உண்மையிலே என் மூஞ்சி டைஸ்ல திறந்து காட்டினாங்க. அந்த படுவாய் வர்றானே, யாரு? இந்த ஈட்டிக்காரன். அவனுக்கு நீ ஏன் பாப்பல? அத பயம் ஒண்ணு இல்ல, அவன் என் கூட ஊட்டியில ஒன்னா படித்தான். இப்ப ஈட்டிக்காரனா மாறிட்டான். தெரிஞ்சவன் இல்லையா? என்ன பார்க்கும் போதெல்லாம் வட்டிக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக எங்கிட்டே கைமாத்து பணம் கேட்பான். நானும் இல்லைன்னு சொல்ல முடியாது, முந்தானியை விட்டு விலகவும் முடியாது. வேலையா போட்டவனுக்கு போன தரமாட்டோம், தரமாட்டான் தரமாட்டேன். போய் பச்சாமி, எங்க தைரியமா போறீரு? அட அம்பி, எடா இங்க நின்னுட்டு இருக்க. பட்டாணி வந்துட்டு இருக்கான். ஒளிஞ்சுக்கோ ஒளிஞ்சுக்கோ. அட அம்பி, நோக்கு ஜாயண்டு கையெழுத்து போட்ட பலன். நாளும் கனவையும் நல்லது பண்ணி வைக்க புறப்பட்டா பட்டாணிக்காரன் துரத்துனான். அடே நீயா பணம் கொடுக்கல, உன் தோப்பனார்கிட்ட சொல்லிடுவோண்டா. போய் சொல்லுங்க. சரிடா பட்டாணி. உட்கார விட மாட்டேங்கிற, எழுந்திருக்க விட மாட்டேங்கிறேன். பின்ன என்னங்கண்ணே, நான் ஒன்னும் அப்பா வேண்ட சொல்லுவேன் அப்பா வேண்ட சொல்லுவேன் மிரட்டிண்டே இருக்கிறேன். 1000 ரூபாய்க்கு நான் கையெழுத்து போட்டேன். சரி. அவன் என்னடா 700 தான் கொடுத்தான். சரி. நீர் என்னடா 200 ரூபாய் கமிஷன் அடிச்சிருக்கேன். அதையும் சொல்றேன். அம்பி, நேக்கு வயசான காலம்டா, ஏண்டா ஓடி ஒழிய வைக்கிற? ராஜா வர்றா, வட்டிக்காவது ஏற்பாடு பண்ற. அரே, நமக்கு ஒட்டி ஓണം, அசல் கொடுத்தா போதும். சரி. நமஸ்தே நமஸ்தே பத்தாஞ்சி, உங்க பணம் 1ஆம் தேதி வந்துருது. 1ஆம் தேதி நமக்கு பணம் வரல, நம்ம படாபடா கோபக்காரவா. சத்தம் போடாதையா, பிரஸ்டிஜ் போயிடுயா. நோக்கினடா, தோப்பனா இருக்குடா. அரே பஞ்சாம், கபர்தார். அப்பா விட்டு போனானே. அண்ணா அம்பி, 1ஆம் தேதி பணம் கொடுத்துருவியா? கொடுத்துடலாமே. ஒரு நல்ல பட்டானா புடியும். உமக்கு ஜாயிண்டா நான் கையெழுத்து போடுறேன், அதை வாங்கி கொடுத்துருவோம். போங்கணும் போங்கண்ணா. பணம் பணம் பணம்.
வணக்கம் கஜமா. நல்ல தமாஷா அது. சிரிச்சு வயிறெல்லாம் புண்ணா போச்சு. அப்படியா? அவ எப்பவும் அப்படி. ஏய் ராஜு, இந்த ஸ்டவ் சரியா எரியறது இல்ல, என்னன்னு பாரு. எலிகுட்டி, நான் உன்னை லவ் பண்றேன்டி. நேக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிக்கல. நோக்கு பிடிக்கலன்னா சொல்லு, இப்போ காப்பு விட்டு வந்துடுறேன். எங்க ஆத்துல எந்த ஆட்சேபனையும் பண்ண மாட்டேன். என்னடி எலிகுட்டி, நம்ம கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம், எங்க வச்சுக்கலாம்? நீ எங்க சொல்றியோ அங்கேயே நம்ம கல்யாணத்தை பண்ணிக்கலாம். வடபழனி கோயில் இல்ல சேந்தோம் சர்ச். எலிகுட்டி செல்தி ஜம்பு இல்லடி ஜம்பு. நீ ரொம்ப ரொம்ப மோசம். உன்கே சாரி கட்டினா பொம்பளை மாதிரி இருக்கும். யாரவன்? ஏண்டி கத்துற? லிலிகுட்டி, லிலிகுட்டி, நீ என்ன லவ் பண்ணலையா? Oh my god, let us type பண்ணி டேபிள்ல வைக்கல. சீக்கிரமா புடியே அவன் வந்துட போறான். மார்னிங் சார். மார்னிங் சார். மார்னிங் சார். மார்னிங். பேப்பர் இல்லாம டைப் பண்ணாத மிஷின் கட்டணும். பார்த்து வரக்கூடாது. சாரி சார். சேஃப்டி ஃபர்ஸ்ட். மிஸ்டர் நந்தகோபால் சீட்டுக்கு வந்துட்டாரா? இன்னும் ஒரு சீட்டுக்கு வரல சார். இன்னும் வரலையா? வந்தோடனே என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. ஸ்டோர்ஸ் பத்மநாபன்யா, போன மாசம் டெல்லிக்கு எத்தனை வேகன்ஸ் அனுப்பிச்சோம்? பார்க்கணும். பார்த்து எனக்கு சீக்கிரம் ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க. அனுப்புறா? குட் மார்னிங் பத்மநாபன் ஜியா. யாரு? சாவித்ரியா? என்னடி இது? ஆபீஸ் டைட்டில் டெலிபோன் பண்ணிட்டு கொஞ்சம் கூட மேனேஜ் இல்லாம சி 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 பேட் ஹாபிட்ஸ். வைட் டெலிபோன் கீழ நான்சென்ஸ். சார், ஜெனரல் மேனேஜர் உங்களை உடனே வர சொன்னார். குட் மார்னிங் சார். சே குட் ஆஃப்டர்நூன். கருங்கோ. மிஸ்டர் நந்தகோபால், இயர் எண்ட் வர்றது, ஸ்டாக் டேக்கிங் எல்லாம் எடுக்கணும். லிஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேளா இல்ல ஆபீஸ் வேலையை விட்டுட்டு இங்க வந்து உங்க ஆத்து வேலையை கவனிக்கிறேளா? இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அந்த ஃபிட்டர் ராஜு உடனே இங்க வர சொல்லுங்க. எஸ் வர சொல்லுங்க. மை டியர் நந்தகோபால், நீங்க இங்க ஒரு பொறுப்பான உத்தியோகம் செய்யறேன். ஆபீஸ் நேரத்துல ஆபீஸ் வேலையை விட்டுட்டு ஆத்துல இருந்து சாமான எல்லாம் கொண்டுட்டு வந்து இங்க ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. என்னடா இவன் இப்படி சொல்றானேன்னு மனசுக்குள்ளே வஞ்சி பிரயோஜனம் கிடையாது. கம்பெனி சட்டப்படி நீங்க செய்த குற்றத்துக்கு எல்லாருக்கும் கிடைக்கிற தண்டனை தான் உங்களுக்கு கிடைக்கும். Do you understand? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ராஜு, டியூட்டி நேரத்துல உனக்கு கொடுத்த வேலையை விட்டுட்டு அக்கவுண்டன்ட் வீட்டு வேலையை செய்யறதுக்கு நமக்கு சம்பளம் கொடுக்கறா. மன்னிக்கணும், அவர் சொன்ன வேலையை செய்யலைன்னா என் உத்தியோகத்துக்கே வேட்டு வைக்கிறேன்னு சொல்றாரு சார். ஷேம் ஷேம். மிஸ்டர் நந்தகோபால், நீங்க எவ்வளவு பெரிய உத்தியோகம் பாக்குறீங்க. வர்க்கர்ஸ் எல்லாம் உங்களை பத்தி என்ன நினைக்கிறா கேட்டடா? நம்ம கடமையை நாம ஒழுங்கா செய்யணும். அப்பதான் மத்தவா நம்மள மதிப்பா. புரியுறதா? இந்த பார் ராஜு, உனக்கு கொடுத்த வேலையை விட்டுட்டு அவ்வா சொன்னா இவா சொன்னான்னு ஏதாவது பண்ணிட்டு இருந்த, பி கேர்ஃபுல். நான் பார்த்ததுனால இப்ப சரியா போச்சு. உங்க தாத்தா வெள்ளக்காரன் பார்த்திருந்தான்னா இந்நேரம் உன்னை சீட்டை கழிச்சு ஆத்துக்கு அனுப்பிச்சுப்பா. புரியுறதா? போப்பா வேலையை பாரு போ. சார், நானே தெரியாம தவறு பண்ணிருக்கலாம். இருந்தாலும் கேவலம் ஒரு ஃபிட்டர் முன்னாலே மிஸ்டர் நந்தகோபால், அதான் கேவலம் ஃபிட்டர் இல்ல, நம்மள மாதிரி அவனுக்கு ஒரு ஒர்க்கர். இருந்தாலும் I am busy now, you can go. Lily, come here. Lily, என்ன இது? தப்பு தவறுமா டைப் பண்ணி வச்சிருக்கேன். நோ 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 நோ. உங்க கவனம் எல்லாம் இப்ப இங்க இல்ல, வேற எங்கேயோ இருக்கு. எனக்கு நல்லா தெரியும். உங்க தமாஷெல்லாம் இங்க வேண்டாம். ஆபீஸ்க்கு வெளியில போய்ங்க. யாரு கேட்க போறாங்க? வாங்க சாப்பிட போலாம். சும்மா அதையே நினைக்காதீங்க சார்.
கிழவன் யாரத்தான் மதிச்சு பேசினான்? தெரிஞ்ச கிழவன் நானே. ஒரு நாள் என்னையே லேட்டா வந்ததுக்கா திட்டினா மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் கூட உன்னை திட்டினா பரவாயில்லடா. சார் யாரு? இந்த கம்பெனியோட அக்கவுண்டன்ட். அவரை போய் திட்டலாமா? கிழவனுக்கு தன்னாலதான் இந்த கம்பெனியை நடக்குதுங்கிற ஆணவம். அதை நான் அடக்கல. என் பேர் நந்தகோபால் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் இந்த கிழவனை 10 பேர் முன்னால அவமானப்படுத்திய தீர்வேன். ஏண்டி உஷா, சாப்பாடு ஆயிடுத்தோ? அப்பவே ஆயிடுச்சுடி. உன் பாடு தேவலாம், ஒண்டி கொடுத்தனும். என்ன பாரு, அந்த மாமனார் கிழம் ஆபீஸ் போய் தொலைற வரையும் அந்தாண்ட நகர முடியல, ரேடியோ கூட கேட்க முடியலன்னா. அதுலயும் என் காத்துக்காரருக்கு அப்பா அண்ணா அப்படி ஒரு பயம், தேவதா விசுவாசம். சேச்சே, அப்படியா? மாலா, மாலா வந்துட்டேன். மாமியார் கை ஏதோ கொல்ல போற மாதிரி கூறா. அப்புறமா பாக்குறேன்டி. போட்டோல இருந்துகிட்டு நேரா வந்த மாதிரி பயமுறுத்துற. உனக்கு என் கஷ்டம் தெரியல. சிகரெட் வேற எல்லாம் ஏறி போச்சு. குடுக்கல, எடுக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமாப்பா? இப்பெல்லாம் உன் கையெழுத்த உன்னை விட நான் நல்லா போடுறேன். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல மாத்திரம் இல்ல, பேங்க் செக்லயே. அப்பா இந்த காலத்துல ஒவ்வொருத்தன் புகழ வேலை கொடுத்து வாங்குறான்ப்பா. நீ ஏன்பா சும்மா பிரஸ்டிஜ் நேர்மை திறமை கடந்து அலையிற? ஒண்ணு மாத்திரம் சொல்லி வைக்கிறேன் உனக்கு. உனக்கு புரிய மாட்டேங்குது. வதந்தின்னு எவனாவது கிளப்பி விட்டான்னாக்கா உன்னை தியாகின்னு சொன்ன அதே ஊரு ஒரே நாள்ல உன்னை துரோகின்னு சொல்லும், தெரியுமா? நான் என்ன பண்ணுவேன்? பிரின்சிபால் காலேஜுக்கு வராம இருக்காங்கன்றாரு. பசங்க பிக்னிக் வராம இருந்த காலை ஒடிப்பேன்றானுங்க. நான் யார் பேச்சு கேட்பேன்? மாணவர் உலகம் இது. நான் எங்க போறேன்னு உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கண்டுக்காத. ஆண்களும் நாய்களும் உள்ளே நுழையக்கூடாது. ஆண்களுக்கும் நாய்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஆண்கள் வாலாட்டுறது இல்லையே. சுமதி, நீயா என்ன வாடி படின்னு மரியாதை இல்லாம? உன் மரியாதையை நான் குறைக்கவே மாட்டேன். என் பேரு பி முல்றி, உன் பேரு டி சுமதி. இனிஷியல சொல்லி கூப்பிட்டேன். யாராவது பாத்துட்டு போறாங்க. ஆமாமா, வா அப்படி போயிடலாம். என்ன உரிமை கொடி கட்டி பறக்குது? ஏன் வந்த? எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி வந்தேன். இப்ப மரியாதையா போறியா இல்ல கூச்சல் பண்ணட்டுமா? போட, நானும் போடுறேன். நீ கூப்பிட்டு தர நான் வந்தேன். உனக்கு இஷ்டம் இல்லாம நான் வருவேனா? முரளி போய் மாத்திட்டா.